This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்தியாவின் பங்கர் பஸ்டர் இதுதான். பூமிக்கடியில் 328வது அடி சென்று வெடிக்கும். யுஎஸ்ஐ விட பவர்ஃபுல். இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா பூமிக்கடியில் அமைக்கப்பட்ட ஈரானின் போர்டோ அணுசக்தி மையங்கள் P2 பாஸ்பரஸ் போர் விமானங்கள் மூலம் GUB-57 என்ற பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அழித்தது. மொத்த 14 குண்டுகளை அமெரிக்கா அந்த அணுசக்தி மையங்கள் மீது ஈரானுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது. இந்நிலையில்தான் நாடுகளுக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் நம் நாடும் மோசமான அழிவை தரும் பங்கர் பஸ்டர் ஏவுகணையை தயாரிக்கும் பணியில் ஈடுபட உள்ளது. இது அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டை விட பல மடங்கு ஆபத்தானது என்று பரபரப்பான தகவல் வெளியாகி உள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்த போர் முடிவுக்கு வந்துள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்க இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க அமெரிக்காவும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கியது. ஈரானை எடுத்துக்கொண்டால் அணு ஆயுத தயாரிப்புக்கான யுரேனியத்தை 3 இடங்களில் செறிவூட்டும் பணியை மேற்கொண்டது. ஈரானில் உள்ள நடான்ஸ், போர்டோ, இஸ்மஹான் உள்ளிட்ட அணுசக்தி நிலையங்களில் யுரேனியம் செறிவூட்டும் பணிகள் நடந்தது. இந்த போர்டோ என்பது மிகவும் முக்கியமான அணுசக்தி நிலையாகும். இது மலைக்கு நடுவே பூமிக்கடியில் 30 முதல் 260 அடி ஆழத்தில் பல அடுக்கு அமைந்துள்ளது. பாதாள அறையில் அமைக்கப்பட்டு இருந்தது. இதனை இஸ்ரேல் அழிக்க முடியவில்லை. இதனை அழிப்பதற்கு குண்டு இஸ்ரேலிடம் இல்லை. இதையடுத்து தான் அமெரிக்கா திடீரென ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. நடான்ஸ் மற்றும் போர்டோ ஆகிய அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுகள், ஏவுகணைகள் வீசி அமெரிக்கா அழித்தது. பூமிக்கடியில் அமைக்கப்பட்டு இருந்த ஈரானின் போர்டோ அணுசக்தி நிலையத்தை அமெரிக்கா தனது P2 பாஸ்பரஸ் போர் விமானங்கள் மூலம் GBU-57 என்னும் 14 பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அழித்தது. போர்டோ போன்ற பூமிக்கடியில் இருக்கும் வலுவான கட்டமைப்புகளை அழிக்கும் குண்டு அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளது. இதனால் அமெரிக்கா களமிறங்கி அந்த இடத்தை அழித்தது. இது பெரிய அளவில் பேசு பொருளானது. இந்த பங்கர் பஸ்டர் குண்டு என்பது குறிப்பிட்ட இலக்கின் மீது வீசப்படும் போது அது 200 மீட்டர் ஆழம் வரை ஊடுருவி சென்று அதன் பிறகுதான் வெடிக்கும். இதனால் தரையில் இருந்து 200 மீட்டர் ஆழம் வரையிலான கட்டுமானம் அழிந்துவிடும். இப்படிதான் ஈரானின் போர்டோ அணுசக்தி நிலையத்தை அமெரிக்கா அழித்தது. இந்நிலையில்தான் அமெரிக்காவுக்கு நிகராக நம் நாடும் பங்கர் பஸ்டர் ஏவுகணையை தயாரிக்கும் பணியை தொடங்கியுள்ளது. இது அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளை வாய்ப்பிழக்க வைத்துள்ளது. அதாவது மணிக்கு 9800 கிலோமீட்டர் வேகம் முதல் 24500 கிலோமீட்டர் வேகம் வரை சென்று எதிரிகளின் பாதாள இலக்குகளை சிதைத்துவிடும். இவ்வளவு வேகத்தில் பறப்பதால் அதை இடைமறிப்பது எதிரிகளுக்கு சிரமம் சொப்பமானது. இதனால் அக்னி 5 பங்கர் பஸ்டர் ஏவுகணை என்பது நம் நாட்டின் பாதுகாப்பு துறையில் மிகவும் முக்கியமான ஆயுதமாக மாறும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.